இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அதிக புரோட்டீன் சத்து நிறைஞ்ச பாசிப்பயிறு தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் தோசை பண்ணுறதுக்கு முளைக்கட்டின பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சிங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிற மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு கரண்டி போட்டு கலந்து பாருங்கள். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன். லைட்டாக துணி போட்டு தொடச்சிட்டு நமக்கு தோசை வந்து நைஸ் தோசை வேணுனாலும் ஊற்றலாம், திக்காக வேணுனாலும் ஊற்றலாம். இப்போ சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா நல்லா செவந்து வரும். ஆனால் இந்த தோசை வந்து கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் இந்த தோசை சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு வந்து அதிக நேரம் பசி தாங்கும். தோசை பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு சைட் டிஷ்க்கு நான் பீட்ரூட், கேரட், கோஸ், உருளைக்கிழங்குலாம் போட்டு வெஜிடபிள்ஸ் குருமா வச்சுருக்கேன். நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.